نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் திருத்தூதர் எம் உயிரிலும் மேலான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனது மார்க்கத்தை கற்றறிந்து அதனை செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பயான் நிகழ்ச்சியில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று குழுமி வைத்திருக்கிறான். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நேற்றுக்கு முந்தைய தினம் மக்களால் மிகவும் ஒரு பீதிக்குள்ளாக்கப்பட்ட, அதே நேரத்தில் மக்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பான செய்தியாக இடம் பிடித்த ஒரு எச்சரிக்கையை குறித்து இஸ்லாம் என்ன பார்வையில் அதை பார்க்கிறது என்ற தகவலை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என ஆசைப்படுகிறேன். சூரத்து நூருடைய தொடர் வகுப்பை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரங்களில் அதை தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். மக்களுக்கு அவசியமாக தேவைப்படுகின்ற தகவல் என்பதனால் இதனை நான் விளக்குவதற்கு இன்றைய தினத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுனாமி எச்சரிக்கை என்று நமக்கு அறிவுறுத்தல்கள் வந்த நேரத்திலே இலங்கை உட்பட உலகத்தில் 28 நாடுகள் மிகவும் ஒரு பீதியான நிலைமைக்கு தள்ளப்பட்டதையும், அந்த ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து தப்புவதற்காக என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கும் என்பதை தேடி அலைந்தவர்களாக, தட்டழிந்தவர்களாக, உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு பலவிதமான சிரமங்களை முயற்சிகளை ஈடுபடக்கூடியவர்களாக மனிதர்களை நாங்கள் தொலைக்காட்சி மூலமாக பார்த்தோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, எதற்காக இப்படி ஒரு நிலைமை ஏற்படுகிறது, இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நாங்கள் என்னதான் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இஸ்லாம் ஒரு பார்வையை வைத்திருக்கிறது. அதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்வார்களே ஆனால் இது போன்ற விஷயங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்திலேயே முகம் கொடுப்பதற்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கும். எச்சரிக்கை விட்டதன் ஒரு 3-4 மணித்தியாலங்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி என்ன சிந்தித்திருப்பான். இந்தோனேசியாவில், சுமாத்ராவில், அந்த பாண்டா ஆச்சே என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில பூகம்பம் தாக்கியதனால கடலுக்குள்ளே அந்த நீரில் ஒரு கொதிப்பு ஏற்பட்டு 70-80 சென்டிமீட்டர்களில் அலைகள் உயர்ந்து 28 நாடுகளை தாக்கலாம் என்று ஒரு தகவல், உத்தியோகபூர்வமான தகவல் சுனாமி எச்சரிக்கை நிறுவனம், அமெரிக்கா சுனாமி புலனாய்வு நிறுவனம் போன்ற நிறுவனங்கள் மூலமாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே எப்படியெல்லாம் இலங்கையில செய்திகளை மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா, கொழும்புக்கு இத்தனை மணியில வரும், யாழ்ப்பாணத்துக்கு இத்தனை மணியில வரும், தெற்கு மாகாணத்துக்கு இத்தனை மணியில வரும் என்ற அளவுக்கு விஞ்ஞானத்துல மிகவும் தெளிவான நிலையில் தான் இலங்கை கூட இருக்கிறது. உலக நாடுகள் அந்த அறிக்கையை விட்டிருந்த 28 நாடுகளுக்கும் இன்னென்ன மணி நேரங்கள்ல தாக்குதல் ஏற்படலாம் கன்ஃபார்ம் பண்ணி அவன் சொல்லல. அந்த ஏற்பட்ட அந்த பூகம்பத்தால 8.7 அளவுல வந்துச்சா இல்லையா, 2:10க்கு, திரும்ப 4:15க்கு 8.5 அளவுல, 2 அளவுல வந்துச்சா இல்லையா. இந்த தாக்குதல்
உங்களுக்கு எப்படி எல்லாம் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால் இத்தனை மணித்தியாலங்கள்ல உங்களுடைய நாடுகளை கூட அழிப்பதற்கு அது அவ்வளவு கடூரமான அவ்வளவு கடுமையான ஒரு அலையாக வரலாம் என்று கூட எச்சரிக்கை விடுத்தார்கள். அதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அவன் கணக்கு பண்ணி சொல்றான். அந்த வேகத்தை கணக்கு பண்ணி ஒரு மணித்தியாலத்துக்கு 800 கிலோமீட்டர் வேகத்துல அலைகள் வீசும். அந்த அலைகளுடைய அந்த வேகத்தோடு மக்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. ஏறத்தாழ ஒரு விமானம் வந்து பயணம் செய்யற வேகம், அந்த வேகத்துல அலை வந்து மோதினா மனுஷன் தாங்குவானா? பெருசா பேசிக்கொள்வான், பீத்தி கொள்வான், இதெல்லாம் சாதிச்சிருக்கிறேன்னு மனுஷன் சொல்லுவான். ஆனா ஒரு சாதாரண ஒரு பிளேட்ல வெட்டிப்பட்டா கூட தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் தான் மனிதர் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதுக்கு மனிதர்கள் பதட்டப்பட்டார்கள். ஏன் காரணம்? முன்கூட்டியே இது பற்றி தகவல் வந்த நேரத்தில் அவர்கள் இந்த அளவுக்கு பீதியாகுவதற்கு எது காரணம்? தலை தெறிக்க ஓடினார்களே, அதற்கு எது காரணம் என்றா 2004 பாதிக்கப்பட்டார்களே, அது ஞாபகத்தில் இருக்குது. 2011 ஜப்பான் பாதிக்கப்பட்டதே, அது ஞாபகத்தில் இருக்குது. 2,30,000 மக்கள் 2004 லேசிப்பட்ட விஷயமா? எத்தனை பேருடைய உயிர்கள் பலியானது, எவ்வளவு பொருளாதார சேதங்கள், எவ்வளவு உயிர் சேதங்கள், உறவினர்கள் அற்ற நிலையில் மனோநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், இது எல்லாத்தையும் கண்ணுல கண்டவர்கள். அவர்களுக்கு அந்த சுனாமி நிவாரண பணியை ஈடுபட்டாங்களே, அந்த பிணங்கள், அந்த சடலங்கள், அவற்றை அப்புறப்படுத்துகின்ற நேரத்தில் வந்த உணர்வு இருக்கிறதே, அது இவர்களை அச்சுறுத்தியது. அது கிட்டத்தட்ட உலகம் அழிக்கப்படக்கூடிய நேரத்துல என்னென்ன காட்சிகள் எல்லாம் வரும் என்று அல்லாஹ் சொல்லுவானோ அது போன்ற ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் அந்த சுனாமி இருந்தது. அதனாலதான் இந்த பயத்தினால இந்த மாதிரி செய்திகள் வெளியிடப்படுகின்ற நேரத்தில் மக்கள் வந்து தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். முதலிலே இப்படி ஒரு செய்தி வந்தா என்ன செய்யணும் தெரியுமா? அந்த செய்தி உத்தியோகபூர்வமான ஒரு இடத்திலிருந்து வருகிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும் என்றா, ஒரு செய்தி வருதா, ஃபைதா ஜாக் ஃபாசிக்கும் பினபைன் ஃபதபையனு, ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவன் எவனா இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமா செய்தி கொண்டு வரவன் பாவியா தான் இருப்பான். அதனால தான் அல்லாஹ் பாவி என்றான். நியூஸ் பாஸ் பண்றவன் இருக்கிறான் தானே, பேசுறது டேஸ்ட் என்றதுனால நிறைய பொய் தான் வரும். அதனாலதான் அல்லாஹ் ஃபாசிக் என்று சொல்லி ஒரு பாவி செய்தியை கொண்டு வர்றானா, அதை ஃபதபையனு, அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்படி என்றான். தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அல்லது ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய ஒரு தகவலாக இருந்தால் மக்கள் மத்தியிலே பரப்பி விடாமல் அல்லாவிடமும் அல்லாவுடைய தூதரிடமும் அந்த விஷயத்திலே நிபுணர்களாக இருக்கக்கூடியவர்கள், கலை கண்டவர்களிடமும் நீங்கள் அதை கொண்டு செல்லுங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில முதலாவது நாங்க என்ன பார்க்கணும், இப்படி ஒரு செய்தி வருகின்ற நேரத்தில் இது உத்தியோகபூர்வமான செய்தியா, நம்ப தகுந்த செய்தியா, வரக்கூடிய இடங்கள் நல்லதா, அமெரிக்கன்காரன் சொல்றானே கேட்காம இருப்பான், அப்படி பார்க்க கூடாது. அதுல அவன் வந்து ஸ்பெஷலா இருக்கிறான். அந்த விஷயங்கள்ல ஆய்வுகள்ல எவன் ஸ்பெஷலா இருப்பானோ அவன் செய்தியை ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அந்த நேரத்தில் அமெரிக்கனுக்கு நான் விரோதியாக இருக்கிறேன், எனவே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் வீணான அடங்கல் பிடிக்க கூடாது. பார்க்கணும் செய்தி சரியா வருதா, விஷயத்தை உண்மையிலே காட்டுறாங்க, நாங்களும் உணரத்தான் செஞ்சோம், கட்டிடம் கொஞ்சம் நடுங்கத்தான் செஞ்சு, சின்னொரு பூகம்பம் மாதிரி ஒரு எண்ணம் வரதான் செஞ்சு, இப்படி என்ன நாங்க விளங்குற மாதிரி அந்த செய்தியை பகுத்தறிவால் ஆய்வு செய்து சரியான செய்தியா என்பதை நாங்கள் முதலில் உத்தியோகபூர்வமான செய்தியா என்பதை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அறிந்து கொண்டதன் பின்னால் உத்தியோகபூர்வமான செய்தியா, சொல்றவன் என்ன அறிவுரையா சொல்றான் அதை பார்க்கணுமா இல்லையா? எவன் ஆய்வு செய்யறானோ அவன் தற்காத்துக் கொள்வதற்கு சில வழிமுறைகளை சொல்லுவான். இத்தனை மணித்தியாலத்துக்குள்ள வரலாம், எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், பாதுகாப்பான இன்னென்ன இடங்களுக்கு போங்க அப்படி சொல்லுவாங்க. இந்த தகவலை கேட்டோன்னே நிறைய நம்ம ஆக்கள் என்ன பண்ணாங்க, அது மௌத்தா போறது ஒரு தடவை தானே, மௌத்தா போறோம், நாம இருக்கிற இடத்துல மௌத்தா போறோம், நான் என்னதான் வந்தாலும் சுனாமி வந்தாலும் இந்த கட்டிடம் இடிஞ்சு விழுந்தாலும் இந்த இடத்தொட்டு நான் நகர மாட்டேன், ஏண்ட பிறந்த மண்ணிலே தான் நான் சாவணும், இப்படி அடம் பிடிச்ச பேச்சுகளை நாங்க இந்த சந்தர்ப்பங்கள்ல கேட்டோமா இல்லையா? கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? அறியாமை. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரி, அல்லாஹ் நடந்ததா இல்ல, அல்லாஹ் நாடிதான் எல்லாமே நடக்குது. ஒரு அந்த கட்டிங் பண்ணுவாங்க பிரிண்டர்ஸ்ல, பிரஸ்கள்ல அந்த புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு சரியா கட்டிங் பண்ணுவான் பேப்பரை. அந்த கட்டிங் பண்ற மெஷின்ல கைய வச்சு அல்லாஹ் நாட்டினா தான் வெட்டிப்படும் சொல்லுவீங்களா? இழுத்தா சர்றண்டு போயிட்டுருமே நல்லா தெரியுமா இல்லையா? கை ரெண்டாவும் விளங்குமா இல்லையா? அங்க அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பத்தி பேச மாட்டான். விளங்குது, இது அமுங்கினா கை ரெண்டா போயிட்டுரும், அந்த பிளேட் எவ்வளவு கூர்மை. அப்ப அப்படி சிந்திக்கணும். இந்த மாதிரி இந்த இடத்துல அல்லாஹ் தான் பாதுகாப்பான், அல்லாஹ் நாடினால் தான் வெட்டுப்படும். ஆனால்
தெல்ல தெளிவாக இது ஆபத்து என்று விளங்கினா அதுல இருந்து தப்புவதற்கு முயற்சி செய்யணுமா இல்லையா? அதற்கான அந்த அறிவுரைகளை பேண வேண்டும், பதட்டப்படக்கூடாது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது போன்று இயற்கை அழிவுகள் மாதிரி சில காற்றுகள், கடுமையான புயல் காற்றுகள் வீசுகின்ற நேரத்தில், சில இயற்கையான அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய மாதிரி சில சூழ்நிலைகள் வருகின்ற நேரத்தில் அதிகமாக அல்லாஹ்வை நினைப்பவர்களாக, அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்தவர்களாக, அல்லாஹ்விடம் தௌபா செய்தவர்களாக, சதகாக்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் நாங்க கடைபிடிக்கணும் இந்த சந்தர்ப்பங்கள்ல. அப்ப நாங்க வீணான விதண்டாவாதங்கள் பண்ணாமல் பாதுகாப்பான இடங்களுக்கு போவதும், இது போன்ற செய்திகளை செயல்களில் ஈடுபடுவதையும் நாங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது. மூணாவது என்ன, ஏன் இப்படி நடக்குது அது சிந்திக்கணுமா இல்லையா? ஒரு விஷயம் நடக்கிற நேரத்தில் மட்டும்தான் அந்த சிந்தனை, அதுக்கு பிறகு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. 2004 டிசம்பர் 24 சுனாமி அடிச்சிச்சு. 25 மக்கள் எல்லாம் கவலையா மௌனம் சாதிச்சு, நிறைய கவலைகளை தெரிவிச்சு, நிறைய மனிதாபிமான பணிகள்ல ஈடுபட்டு நல்லவங்களா வாழ்ந்தாங்க. எத்தனை நாள் வாழ்ந்தாங்க? ஒரு 2 நாள் வாழ்ந்திருப்பாங்களா? 3 நாள் வாழ்ந்திருப்பாங்களா? ஒரு மாசம் இருந்திருப்பாங்களா? அப்படியே மாறிட்டாங்க. திரும்ப எல்லா பழைய விஷயம், எதுக்காக வஞ்சன்றதை உணரல்ல, எதனால் இது ஏற்பட்டது என்பதை உணராத காரணத்தினால் திரும்ப பழைய குருடி கதவை தொடடி போண்டு பழைய நிலைக்கு மக்கள் மாறினார்கள். இப்படி மாறுவதற்கு காரணம் சிந்தித்து புரியாததுதான். இது ஏன் ஏற்படுகிறது, ஏன் இது நடக்கிறது, எப்படி நடப்பதற்கு என்ன காரணம்? அதுல வேற சிலவங்க என்ன பண்ணாங்க, 2004 சுனாமி அடிச்சு சடலங்கள் வருது, அதுல இருக்கிற மாலைய களவெடுத்து அந்த கள்ள வேலைகளை பார்த்தாங்களா இல்லையா? பெண்களை வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்லக்கூடிய பெண்களை கூட்டி போய் கற்பழிச்சாங்க. இந்த மாதிரி கொடூரமான செயல்கள் அந்த சுனாமி நடந்து கொண்டே இருக்கிற நேரத்திலேயே நடந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அப்படி செஞ்சவங்களை வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க. மக்கள் அப்படி செஞ்சு அவுப்பட்டவங்களை அடிச்சு கொள்ற அளவுக்கு மக்கள் வெறுப்பானாங்க. அப்ப இப்படி எல்லாம் நடக்குது. இந்த மாதிரி எவ்வளவு அறிவுறுத்தல்கள், அச்சுறுத்தல்கள் வந்தாலும் மக்கள் சீர்திருந்தாமல் இருக்கிறார்களே, இதற்கு காரணம் இது எதனால் ஏற்படுகிறது? பெரிய பகுப்பாய்வுல பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? இது வந்து அமெரிக்காட சதி, சுனாமி என்பது அமெரிக்காவின் சதி. அது என்ன, ஏசியன் கண்ட்ரிஸ்க்கு பார்த்து சுனாமி அடிக்குது, ஏசியன் கண்ட்ரி ஜப்பானுக்கு பார்த்து ஏன் அடிக்குது, சைனாக்கு பார்த்து ஏன் அடிக்குது, இது அமெரிக்காட ஒரு சதி அப்படின்றாங்க. ஒரு சதியாகவே இருக்கட்டுமே, நடந்துச்சா இல்லையா? நடக்குது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலையும் அசையாது என்றால் நாங்கள் நம்புகிறோம். திருக்குர்ஆன் அப்படித்தானே சொல்லுது. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. அமெரிக்கான் காரண சதி செய்ய வச்சு ஒரு வாதத்துக்கு அவன் சதியால் தான் நடந்ததாக ஒப்புக்கொண்டாலும் அவனை சதி செய்ய வச்சு அல்லாஹ் படிப்பினையை தந்திருக்கலாமா இல்லையா? அப்ப நாங்க இதிலே படிப்பினை பெற வேண்டும். இந்த விஷயங்களிலிருந்து நாங்கள் மீள்வதற்காக இது அல்லாஹ்வுடைய தண்டனை என்று நாங்கள் சொல்ல வரவில்லை, அல்லாஹ்வுடைய கருணை என்றும் சொல்ல வரவில்லை. ஆனால் மக்களுக்கு பாதிப்பு இருப்பதாக இருந்தா அது என்ன என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அதை வச்சு நாங்க சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னா இது நமக்கு அச்சுறுத்தல், எச்சரிக்கை. சுனாமி எச்சரிக்கை என்பது அலைக்கு வரக்கூடிய எச்சரிக்கைன்னு நினைக்காதீங்க. உங்க எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை, நம்ம எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. அதை நாங்கள் திருக்குர்ஆனில் பார்க்கிறோம். அல்லாஹ்வை பொறுத்தளவில் இப்படி பேசுற நேரத்துல என்ன யோசிச்சிருவாங்க? அல்லாஹ்வுடைய வேலை மக்களை போட்டு அழிக்கிறது, நாசமாக்குறது. எவன் என்றாலும் அவனோட சொத்துக்களோட குடும்பத்தோட நாசமா போட்டு விடுறதுதான் அல்லாஹ்வுடைய வேலையா? அப்படி மக்களை சிந்தித்து விடாதீர்கள். அல்லாஹ் கருணையாளன். அல்லாஹ்வுடைய கருணை அல்லாஹ்வுடைய கோபத்தை விட விசாலமானது. ஆனா ஏன் நடக்குதுன்றதை நாங்க பார்க்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் திருக்குர்ஆன்ல, கதப அலா நஃப்ஸிர் ரஹ்மா. அல்லாஹ் தனக்கு தானே ரஹ்மத்தை, கருணை செய்வதை அல்லாஹ் விதியாக்கி கொண்டு விட்டான். அல்லாஹ் தனக்கே வந்து ஒரு ஃபர்லாக்குறான், ஒரு சட்டத்தை போடுறான். என்ன சட்டம்? ரஹ்மத் செய்வது என்னுடைய கடமை, கருணை காட்டுவது என்னுடைய கடமை. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அவன் கருணையில் அவன் கருணையை யாருக்கும் மிஞ்சவே முடியாது. யாரு கருணை காட்டினாலும் அந்த எல்லா கருணையும் அவன் கருணையில 99 ஒன்றுதான், 100 ஒன்றுதான். மற்ற 99 கருணையும் அவனிடம் இருக்கிறது. நாங்க ஒரு மடங்கு இந்த உலகத்துல உள்ள தாய் பாசம், ஒரு குஞ்சிக்கு தன்னுடைய பால்களை கொடுக்கக்கூடிய ஒரு மிருகமாக இருந்தாலும் அது காட்டக்கூடிய பாசம், இது எல்லாமே தான் 1% தான். அல்லாஹ்விடம் 100 இருக்குமெண்டா அந்த 100ல 1 தான் இந்த உலகத்திலே உள்ள அனைத்து பாச நேசங்களும். அவ்வளவு கருணை வாய்ந்தவன். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, இன்னல்லாஹ ஹீன ஹலகல் ஹல்க, அல்லாஹ் தஆலா படைப்பினங்களை படைக்கின்ற நேரத்தில் கத்தப பியதிஹி அலா நஃப்ஸிஹி,
தனக்கு அல்லாஹ் தன்னுடைய கரங்களால எழுதி கொண்ட விதி என்ன தெரியுமா? இன்ன ரஹ்மதி தக்லிபு நஃப்சி தக்லிபு கலபி, என்னுடைய ரஹ்மத்து கோபத்தை விட மிஞ்சியது. கோபப்படுவதை விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து விசாலமானது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து விசாலமானது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய கரத்தாலே தனக்கு ஒரு விதியை எழுதி கொண்டானாம். அப்படிப்பட்ட இறைவன் ஏன் இப்படி தண்டனை இறக்குறான்? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நிறைய இடங்கள் இதை பத்தி பேசுறான். நாங்கள் சிந்திக்காததுதான் செய்த தவறு. சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னா இந்த தண்டனைகளில் இருந்து, இந்த அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து, இது போன்ற இயற்கை பேரழிவுகள் வராமல் இருப்பதிலிருந்து நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அல்லாஹ் கருணையாளனா தான் இருப்பான். எப்ப அல்லாஹ்வோட கோபத்தை இறக்குவான் தெரியுமா? இன்னென்ன சந்தர்ப்பங்கள் இறக்குவான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? 11வது அத்தியாயத்தில் 117வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிலுலுமின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். உமது இறைவன் ஒரு ஊரை அநியாயமாக அழிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், அநியாயமாக எந்த ஊரையும் இறைவன் அழிக்க மாட்டான். எப்படி அழிக்க மாட்டானா? வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அந்த ஊர்வாசிகள் சீர்திருந்தியவர்களாக இருக்கும் நிலையில் ஒரு ஊர்வாசியை அல்லாஹ் அழிக்க மாட்டான். அப்ப ஒரு ஊர்வாசிக்கு, ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்ப அழிவு வராதான்? அவங்க திருந்தியவர்களாக இருக்க வேண்டும், சீரானவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும். நல்லவர்களாக இல்லையா அழிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நாங்க நல்லவர்களாக இல்லாததுனால, திருந்தியவர்களாக இல்லாததுனால, சீர்திருத்தவாதிகளாக இல்லாததுனாலதான், நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்து கொண்ட காரணத்தினாலதான் அல்லாஹ் ஒரு தண்டனைய, ஒரு ஊரை அழிக்கிறானே தவிர வெறுமனே அல்லாஹ் வேடிக்கைக்கும் விளையாட்டுக்கும் அழிப்பதில்லை. மனுஷன் நல்லவனா வாழாட்டி அவன் வாழ்ந்த எண்ணத்துக்கு? ஒரு மனுஷன் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அவனால யாருக்குமே பிரயோசனம் இல்ல, உண்டுக்குமே உருப்படி இல்லாம வாழ்றான். அப்ப அல்லாஹ் அழிக்க நினைக்கிறான். அவனும் சீர்திருந்துறது இல்ல, அடுத்தவங்கள சீர்திருத்துறதும் இல்ல, நல்லவனா தானும் இருக்கிறது இல்ல, இருக்குமாறு ஏவுறதும் இல்ல. அப்ப இவனை வச்சு என்ன பண்றது? இவனை சும்மா வச்சு இன்னும் இந்த பூமியில குழப்பத்தை கூட்டுறதா, அடியோட இல்லாமக்கிறதா? அல்லாஹ் எப்படி சொல்லலன்னா, பாவம் செய்யாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்லல, திருந்தியவர்கள் என்றா. பாவம் செஞ்சிருக்கணும், பாவம் செய்யாத மக்கள் இருந்தா வேறு மக்கள் எல்லாம் கொண்டாந்துருவாங்க, எல்லாத்தையும் ஒரே அடிக்கு அழிச்சிட்டு எல்லாமே துப்புரவான தூய்மையான 100% பியூரான ஆக்களா மாறிட்டோம் என்று வைங்க. அல்லாஹ் ஒரே ஹசபு தான். எப்படி? அடுத்த அழிவு வரும். எல்லாத்தையும் அல்லாஹ் மாத்தி விட்டுட்டு பாவம் செய்யற மனுஷன் அல்லாஹ் கொண்டாந்து போடுவேன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதை பத்தி அல்லாஹ் பேசல. நீ தவறு செய்திருந்தாலும் என்னை நினைத்து வருந்துகிறாயா, என்னை நினைத்து சீர்திருந்துகிறாயா, என்னை நினைத்து என்னுடைய பாதைக்கு திரும்பி வருகிறாயா, அப்ப நான் அழிக்க மாட்டேன். அப்படி இல்லையா அழிவு வரும். அழிவு வர்றதுக்கு முதலாவது ரீசன். இரண்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பிஹி, ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பாவத்தின் காரணமாக நாங்கள் பிடித்தோம். சிலவங்க திருந்தாம இருந்தவங்க, சிலவங்க சில பாவங்கள் செய்யறாங்க. அந்த பாவங்கள் நாளைக்கு திருந்தினா நல்லா இருக்குமே, நாளன்னைக்கு திருந்தினா நல்லா இருக்கணுமே என்ற லெவல்ல இல்ல, ரொம்ப ஓவரான பாவம். அது அல்லாஹ் கண்டு கொள்ளவே மாட்டான். அந்த மாதிரி பாவங்கள் வர்ற நேரத்துல கருணை காட்டவே மாட்டான். அவர்கள் அழிச்சே தீரணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுவான். அப்படி அழிக்கப்பட்ட சமுதாயங்களை பத்தி நான் பின்னால சொல்றேன். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஆசிபா, சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களை நாங்க எப்படி அழிச்சோம் என்று சொன்னா, அவர்களுக்கு நாங்க காத்து புயல் காத்து அனுப்பி அவர்களை நாங்கள் அழித்து இருக்கிறோம். கல்மாரி பொழிய வச்சு காத்து அனுப்பி அவர்களை நாங்கள் அழித்து இருக்கிறோம். வமின்ஹும் மன் அஹதத்து ஸையாத்து, சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பூகம்பம் வரும் அல்லது சவுண்டா வரும், ஒரு சவுண்ட் வரும், அப்படி அழிஞ்சிருவாங்க. வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்ல, சிலவங்க இருப்பாங்க அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா அப்படி பட்டண்டு பூமிக்குள்ள போயிட்டுருவாங்க. அப்படி அல்லாஹ் நாங்கள் அழிச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபமின்ஹும் மன் அக்ரக்னா, ஒரு சிலர் இருக்கிறாங்க அவர்களை நாங்கள் மூழ்கடித்து இருக்கிறோம். 4 மெத்தடு. அப்படியே ஒரு இடி மின்னல் சத்தம் வரும், இடி சத்தம் தான் கேட்டத உடனே எல்லாரும் விழுந்து கிடப்பாங்க, எல்லாருமே செத்து ஒளிவாங்க. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு சவுண்டோட ஒரு இடி வந்துடும். அல்லது அல்லாஹ் காத்து அனுப்பி அந்த காத்தோட காத்தா கல்மாரிய புளிய வச்சு, கல்லு மலை புளிய வச்சு அல்லாஹ் அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். சிலவங்க அப்படி பூமிக்குள்ள எல்லாம் புதைக்க வைக்கிறான், சிலவங்களை மூழ்கடிக்க வச்சிருக்கிறோம். எதுக்காக? பாவம் செய்கிறார்கள், அவர்கள் அநியாயம் செய்கிறார்கள். எதுக்கு? அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வமா கான அல்லாஹு லியலிமஹும் வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யலிமூன். அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை,
அவர்கள் தான் அவர்களுக்கு அநியாயம் செய்தார்கள், அதனாலதான் அழிக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒன்று அல்லாஹ் தஆலா திருந்தாத நிலையில் மக்கள் வாழ்ந்தால் அழிப்பதாக சொல்கிறான். பாவத்திலே மூழ்கியே இருக்கிறார்கள், அந்த பாவங்கள் கடுமையான பாவங்களாக இருக்கிறது, சாதாரணமானது கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலும் அல்லாஹ் தண்டிப்பதாக சொல்கிறான். அடுத்த அழிவு எப்படி வருதுன்னு பாருங்க. இது ரெண்டு. மூணாவது அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், லா யுஅذிபுல் ஆம்மத பிஅமலில் ஹாஸா. அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை ஒரு ஸ்பெஷல் காரணத்துக்காக தூக்கி போட்டு அப்படியே ஒட்டுமொத்தமா அழிச்சிட மாட்டான். ஒரு சமுதாயத்தை அழிக்கிறதா இருந்தா ஒன்று ரெண்டு விஷயங்களை வச்சு அப்படி தூக்கி போட்டு அல்லாஹ் அழிக்கிறது இல்ல. எப்படி அழிப்பானா, ஹத்தா யரஉல் முன்கர, அந்த சமுதாயம் அநியாயங்களை பார்க்கிறது, அட்டூழியங்களை பார்க்கிறது, மானக்கேடானவைகளை பார்க்கிறது, வெறுக்கத்தக்க காரியங்களை பார்க்கிறது. எப்படி பார்க்கிறாங்க, பைனல் அஹ்ரானைஹிம், தன்னுடைய இரு தோள்களுக்கு இடையில், தன்னுடைய இரு முதுகுகளுக்கு இடையிலே பார்க்கிறார்கள். எல்லா இடத்துல இங்க பார்த்தாலும் கெட்டது, இங்க பார்த்தாலும் கெட்டது, இப்படி கெட்டதே நடந்து கொண்டு இருக்குது, வெறுக்கத்தக்கதே நடந்து கொண்டிருக்கிறது. வஹும் காதிரூன அலா ஐ யுக்கிருஹு, அதை தடுப்பதற்கு அவர்கள் சக்தி பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். அநியாயமும் நடக்குது, பாவமும் நடக்குது, எல்லா சைட்லயும் பாவம் நடக்குது, அதை பார்க்கவும் செய்கிறார்கள், தடுப்பதற்கு சக்தி பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஃபலா யுங்கிருஹு, ஆனால் அதை தடுப்பதில்லை. தடுக்காம இருந்தாங்கன்னு வைங்க, அப்படி உட்கார்ந்து எங்கட பாட்டுக்கு நாங்களும் நீங்களும், என் குடும்பமும் நானும், என் பொண்டாட்டியும் நானும் அப்படி என்று சொல்லி, நாங்க செய்யலையே அவன் தானே செய்யறான், நாங்க வரதட்சணை வாங்கலையே அவன் தானே வாங்குறான், நாங்க வட்டி வாங்கலையே அவன் தானே வட்டியை கொடுக்குறான், நாங்க ஆடம்பரமான திருமணத்துக்கு கலந்து கொள்ளலையே அவங்க தானே கலந்து கொள்றாங்க, இப்படி இப்படி எல்லாம் நாங்க இல்ல நாங்க இல்ல அவங்க தான் செய்யறாங்க அவங்க தான் செய்யறாங்கன்னு அவங்கள செய்யறதை தடுக்காம அப்படியே பொட்டிக்குள்ள அடங்கிய ஒரு பாம்பு மாதிரி இருந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் மட்டுமென்று நினைச்சு சிலவங்க வாழுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் இவர்கள் சக்தி பெற்றவர்கள், வாயால் சக்தி பெற்றிருப்பார்கள், கரத்தால் சக்தி பெற்றிருப்பார்கள், உள்ளத்தில் வெறுக்கக்கூடிய அளவில் சக்தி பெற்றிருப்பார்கள், ஆனால் தடுக்க மாட்டார்கள், அப்படியே அமைதியா இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்றா ஃபைஸா ஃபஅலு ஸாலிக, இவ்வாறு மக்கள் செய்தால் அஸ்ஸபல்லாஹுல் ஹாஸா வல் ஆம்மா, அல்லாஹ் எல்லாத்தையும் தூக்கி ஒட்டுமொத்தமா அழிச்சு விட்டுவான் அப்படின்னு வருது. யாரை யாரையும் அழிப்பானா, எவன் தீமை செய்யறானோ அவனே அழிச்சு, தீமென்று விளங்கி தான் செய்யாம ஒதுங்கி நின்றானே அவனே அழிப்பானா. யாரு மட்டும் மீவாங்க, தீமையை தடுப்பவர்கள் மட்டும் மீவாங்க. அது திருக்குர்ஆன்ல நாங்க ஒரு வரலாறுல பாக்குறோமா இல்லையா, சனிக்கிழமையில் வரம்பு மீறாங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வரம்பு மீறதுல ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க, சனிக்கிழமை மீன் பிடிக்க போவானம் வேண்டிக்குது, சனிக்கிழமை பார்த்து அப்படி பொசு பொசுன்னு மீன் வந்து கொண்டு வெளியே நிற்கும், பார்த்தோன்னே மக்களுக்கு சந்தோஷம் ஆர்வம், பிடிச்சி எடுப்போமே அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை நைட்டே போயிட்டு வலைய வீசி ஞாயிற்றுக்கிழமை காலையில போயிட்டு பிடிங்க சூழ்ச்சி செய்த ஒரு சமுதாயம் இருந்தார்கள் பனு இஸ்ரவேலர்களில். அவங்கள சனிக்கிழமையில மீன் பிடிக்க போனாங்க, இதை தடுத்தாங்க ஒரு கூட்டம். இப்படி பண்ணாதீங்க, ஏன் நீங்க இப்படி பண்றீங்க, இது செய்யறது நல்லமா, உங்களுக்கு தடுக்கப்பட்ட காரியம் தானே அப்படி என்று சொல்ல இன்னொரு கூட்டம் வந்தாங்க. என்ன பண்ணா, நீங்க தேவையில்லாத வேலை பார்த்து அவன் பண்ணிட்டு போறான், நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, அவன் பண்ண உங்களுக்கு என்ன, அவன் தானே அழிய போறான், அவன் தானே சாக போறான், அவனுக்கு தானே அல்லாஹ் அதாபு கொடுக்க போறான், நீங்க என்ன தேவையில்லாம வேலை பாக்குறீங்க, என்ன பிரச்சனை பண்றீங்க, அவன பாட்டுக்கு போடுங்க இப்படி என்று ஒரு கூட்டம் சொல்லுது. மூணு கூட்டம், ஒன்று வரம்பு மீறாங்க, இன்னொன்று தடுக்க போறாங்க, இன்னொன்று தடுக்கிறவங்கள தடுக்கிறாங்க. அல்லாஹ் யாரை யாரெல்லாம் அழிச்சானா, தடுத்தவர்களை தவிர மற்ற அனைவர்களையும் அழித்தான். அப்ப தீமையை தடுக்கிறவங்க மட்டும்தான் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். தீமையை தடுப்பதற்கு வந்தார்களே அவர்களும், தீமையை செய்தார்களே அவர்களையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அல்லாஹ் அழிச்சதாக திருக்குர்ஆனில் கூறப்படுகிறது. என்றா தீமையை கண்டிக்காமல் நாங்கள் இருந்தா, முஸ்லிம் ஊர்கள் இருக்கும், முஸ்லிம் ஊர்கள் என்று பேரை வச்சிருப்பாங்க, வீடியோ சென்டர் ஒன்றை கொண்டாந்து வைப்பான். யாராவது தட்டி கேட்போமா, என்னடா வீடியோ சென்டர் வச்சிருக்கிறீங்க, நாங்க முஸ்லிம்கள் மெஜாரிட்டி ஆகிற இடத்துல கேட்டிப்பானா, கொம்பனி தெருக்கு நீங்க போனீங்கடா, எனக்கு தெரிஞ்ச இடம் தானே, கொம்பனி தெருக்கு போனீங்கடா நிறைய முஸ்லிம்கள் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இடம், ஆபாசமான சினிமா சாலைகள் மட்டும் 2 இருக்குது. ஒருத்தனும் தட்டி கேட்க மாட்டான், பேசவும் மாட்டான். நைட் கிளப் 4-5 கிடக்குது, ஒருத்தனும் தட்டி கேட்க மாட்டான். ரேஸ் புக்கி 4-5 கிடக்குது, ஒருத்தனும் தட்டி கேட்க மாட்டான். ஆனா பள்ளி வாசல்கள் 10, அதுல ஜும்மா பள்ளி 6, அதுல பன்சல 4, கோயில் 5. என்ன தேவையா இது? இப்படி எல்லாம் தட்டி கேட்க மாட்டான். அது பண்ணிட்டு போ, வீடியோ கிளப் நடத்திட்டு போ,
வரதட்சணை வாங்குறானா செஞ்சுட்டு போ, நமக்கு என்ன இருக்குது, நாம செய்யலையே அப்படின்னு நினைச்சு இதை தடுக்காமல் மக்கள் இருப்பதை ஒரு கடுமையான குத்தமாக அல்லாஹ் சொல்கிறான். அதை தடுக்காமல் இருந்தால் உங்களை அழிப்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்படி என்றால் தீமையை தடுப்பதுதான் முக்கியம். தீமையை தடுக்கணும். உயிரை பணயம் வச்சாவது தீமையை நாங்கள் தடுக்கவில்லைண்டா அல்லாஹ் ஒட்டுமொத்த சமுதாயத்தை அழிச்சிருவதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அதனால தீமையை தடுக்காமல் இருப்பதனால், இந்த மாதிரி அநியாயங்கள் செய்வதனால், பாவங்கள் செய்வதனால், சீர்திருந்தியவர்களாக வாழாததுனால தான் அல்லாஹ்வுடைய தண்டனை தொடர்ச்சியாக இறங்குகிறது. முன் சென்ற சமுதாயங்களில் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கியதா இல்லையா? முன் சென்ற சமுதாயங்களுக்கு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு தண்டனை இறங்குது. எப்படி இறங்குது? அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்காதீங்கன்னு சொல்றாங்க. யா கௌமி இஅ்புதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் கிடையாது. எச்சரிக்கை செய்யறாரு. கேட்க மாட்டேன்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? ஃபஅஃபுல் கைல வல் மீசான், நீங்கள் அளவு நிறுவையை பூர்த்தியா செய்யுங்க. வலா தபஹசுன் நாஸ அஷ்யாஹும் வலா சுப்சிது ஃபில் அர்த் பஅத இஸ்லாஹிஹா, நீங்கள் அந்த நிறுவையிலே மக்களுக்கு எந்த குறையும் ஏற்படுத்தாதீர்கள், பூமி சீர்திருந்திய பிறகு அதை சீரழிக்காதீர்கள். இதுதான் அவருடைய ஆர்டர். ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லாஹ்வை தவிர யாரை வணங்க வேணாம்னு சொல்றாங்க. எல்லா நபிமார்களும் சொல்லி இருக்கிறாங்க. ரெண்டாவது என்னத்தை வைப்பாங்க தெரியுமா? அந்த ஊர்ல தலை விரித்து ஆடக்கூடிய அநியாயத்தை பேசுவாங்க எல்லா நபிமார்களும். இந்த ஊருக்கு என்ன நடந்துச்சு? பொருளாதாரத்துல நல்ல வரக்கத்தான சமுதாயம், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், நல்ல செல்வம். எப்படி கேள்வி கேட்டாங்கன்னா, எங்கட காசை நாங்க செலவழிக்கிறதுக்கு என்ன நீ ரூல்ஸ் போடுற அப்படி கேட்டாங்க. அந்த அளவுக்கு காசு செல்வத்தில் பரக்கத்தான சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா எதுல அழிக்க நினைக்கிறான்? அளவு நிறுவையில மோசடி. எடுக்கிற நேரத்துல ஒருத்தர்கிட்ட எடுக்கிற நேரத்துல அப்படி பூர்த்தியா எடுப்பாங்க, கொடுக்கிற நேரத்துல அப்படி குறைச்சி கொடுக்கிறது. இன்றைக்கு அந்த ஃப்ராட் நடக்குதா இல்லையா? தராசுல கல்லு வச்சு, அது மேக்னெட்டை வச்சு பாரமாக்கி தண்ணியை ஊத்தி அதை அந்த கொச்சிக்கா தூளோட செங்கல்லு தூளை கலந்து இப்படி அட்டூழியங்கள் நடக்குதா இல்லையா? அளவு நிறுவையில கலப்பட மோசடி. இவைகளை தடுக்கிறோமா? இஸ்லாமிய அமைப்புகள் இவைகளை தடுக்கிறதா? மக்களே இப்படி எல்லாம் கலப்படம் பண்ணாதீங்க, அநியாயம் பண்ணாதீங்க. பால் எடுத்தா முக்காவாசி தண்ணி இருக்குது, பாலே இல்லையே, இது யாராவது தட்டி பேசுறோமா? கேட்கிறோமா? கேட்க மாட்டேன்றோம். ஆனா இதுக்காக ஒரு நபியுடைய முக்கியமான பணி, அவர் போயிட்டு தட்டி கேட்கிறாரு. கேட்க மாட்டேன்ட்டாங்க. என்ன நடந்துச்சு? அவர்களை பூகம்பம் தாக்கியது, அவர்கள் தங்களுடைய வீடுகளில் வீழ்ந்து கிடந்தார்கள். காலம் யக்னௌ ஃபீஹா, அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், நேற்றைய தினத்தில் அந்த இடத்தில் இல்லாதவர்களை போன்று. அட்ரஸ் எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். நேத்து அந்த இடத்துல இருந்தாங்களா இல்லையாண்டு டவுட்டா, அந்த அளவுக்கு ஃப்ளட் பண்றான் அல்லாஹ். அதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை வச்சான். அவங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை அனுப்பி, இந்த ஒட்டகத்துக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது, ஒட்டகத்தை ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே பாட்டுக்கு மேய விடணும். அது மேய்ஞ்சி திரிஞ்சு உலாவி வருதா, உங்களோட பாட்டுக்கு நீங்க உங்களோட வேலையை பண்ணுங்க, அல்லாஹ்வை நீங்க வணங்கி கொண்டிருங்க. ஒட்டகம் தான் இவங்களுக்கு சோதனை. அந்த ஒட்டகத்தை ஒன்றும் பண்ணக்கூடாது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு ஒட்டகத்தை அனுப்பி, அல்லாஹ்வோட அத்தாட்சி அந்த ஒட்டகத்தை அனுப்புறோம், இதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் நீங்க பண்ணக்கூடாது. இவங்க எது தடுக்கப்பட்ட காரியமோ அதே செய்யறாங்க. ஒட்டகத்தை மேய விட அல்லாஹ் சொல்றான். இது பெரிய வேலையா? அல்லாஹ்வோட கட்டளை ஒரு ஒட்டகத்தை அனுப்பிட்டு இதுக்கு ஒன்றும் பண்ணாத, இவ்வளவுதான் வேலை, எக்ஸ்ட்ரா ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் ரப்பா ஏத்துக்கிட்டு ஒட்டகத்துக்கு ஒன்றும் பண்ணாம இருக்கணும். அதை போட்டு என்ன பண்றான்னு சொன்னா, ஃபகஸபூஹு ஃபஅகருஹா, அந்த நபியை பொய்ப்பித்து, இதென்ன பொய், ஒட்டகத்தை அனுப்பி அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது, நாங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பொய்ப்பித்து ஃபஅகருஹா, அந்த ஒட்டகத்தை வெட்டுறாங்க. மேய விட சொன்ன ஒட்டகத்தை உன்னோட பாட்டுக்கு நீ இருந்தா முடிஞ்சே. இந்த ஒட்டகம் தான் அந்த உலகத்துல இருந்துச்சா? அந்த நாட்டுக்கு அந்த ஊருக்கே அந்த ஒட்டகம் உண்டுதானா? அந்த பாட்டுக்கு அதை வைக்காம, அல்லாத அத்தாட்சி என்ற அந்த கண்ணியம் இல்லாமல், அந்த அச்சம் இல்லாமல் ஃபஅகருஹா, வெட்டுறாங்க. ஃபதந்தம அலைஹிம் ரப்பிஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா, அல்லாஹ் தஆலா இவர்களுடைய இந்த குத்தத்தின் காரணமாக அவர்களை தரைமட்டமாக்கினான். அப்படி ஃப்ளட் ஆக்குறான் அல்லாஹ். போங்க, உங்களோட ஊரே ஃப்ளட் ஆகுது, தரமட்டம், ஊர் அப்படியே ஃப்ளட் ஆக்கி விட்டு, வலா யஹாஃபு உக்பாஹா, அதன் விளைவுகளை பற்றி இறைவன் அஞ்சவே இல்லை. என்ன நடந்தாலும் எனக்கு டோன்ட் கேர், அடியோட அழிச்சிருவான்னு சொல்லி அல்லாத அத்தாட்சியோட கண்ணியப்படுத்தாம இப்படி அநியாயம் பண்ணுவீங்களா? நீ ஏற்றுக்கொள்ளாமல் போ. ஏன் வெட்டணும், ஏன் அழிக்கணும்? அதற்காக அல்லாஹ் அழித்திருக்கிறான் என்றா சிந்தியுங்கள். அல்லாஹ்வோட கட்டளை என்று வருகின்ற நேரத்தில் அந்த கட்டளைக்கு கண்ணியம் செலுத்தாமல்
அந்த கட்டளையை பின்பற்றி நடக்காமல் அதை அலட்சியம் செய்து அதற்கு மாற்றம் செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். இது ஒவ்வொரு அம்சத்திலையும் வரும். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டளையிலும் வரும் என்பதை இந்த சமுதாயத்துடைய படிப்பினையாக நாம் பெறுகிறோம். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் என்ன பண்ணாங்க? அவங்க ஆண்களை தேடி போனாங்க, பெண்களை விட்டுட்டு ஆண்களை தேடி போனாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலூத்தன் இது கால லிகௌமி அத்தூனல் ஃபாஹிஷத மா சபகக்கும் பிஹா மின் அஹதி மினல் ஆலமீன். இதற்கு முன்னால் உலகத்தாரில் யாருமே செய்யாத இந்த பாவத்தை என்னப்பா செய்றீங்க? இதை விட்டு நீங்கள் விலக கூடாதான்னு அவர் கேட்கிறாரு. இவங்க என்ன சொன்னாங்க? அவர் சொல்றாரு, லூத் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ச்சியா சொல்றாரு, இன்னக்கும் லதஅதூன ரிஜால ஷஹவதம் மின் தூனின் நிசா. நீங்கள் ஆண்களை விட்டுவிட்டு இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக பெண்களை விட்டுவிட்டு இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக ஆண்களிடம் செல்கிறீர்கள். ஓரினை சேர்க்கையில் ஈடுபடவா போகிறீர்கள்? இன்னமும் பல் அந்தும் கௌமுன் முஸ்ரிஃபூன். நீங்கள் அநியாயக்கார ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த சமுதாயம் எல்லாம் பஞ்சாயத்து கூடுது. அந்த ஊர்ல உள்ள ஜமாத் எல்லாம் கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க? வமாகான ஜவாப கௌமிஹி. அந்த சமுதாயத்துடைய பதில் எதுவாக இருந்ததுன்னா, இல்லான் காலு அஹ்ரிஜூஹும் மின் கரியத்திக்கும். இவரை கெட் அவுட் பண்ணுங்க, இந்த ஊர்ல இருந்து விரட்டுங்க. யார? லூத் அலைஹிஸ்ஸலாத்தை ஊரோட்டு விரட்டு விடுங்கள், வெளியேற்றுங்கள், இவரை வைக்காதீங்க. இன்னஹும் உனாசு யுததஹரூன். இவங்க என்னமோ தூய்மையான மனுஷர், இவங்களை வைக்கணுமா? தூய்மையானவர்களே போங்க ஊரோட்டு. அப்படி ஹிண்ட்டுக்கு ஒரு பாவத்தை தடுக்கிற நேரத்துல அதை ஒப்புக்கொள்ளாமல் அதை கேலியாக கருதி அதை சொல்லக்கூடிய நல்லவர்களை அந்த ஊரை விட்டு விரட்ட நினைப்பவர்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபஅன்ஜைனாஹு வ அஹ்லஹு இல்லம் ராத்தஹு கானத் மினல் காபிரின். அழிக்கப்பட வேண்டியவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த கிழவியை தவிர, அவருடைய மனைவி, அந்த கிழவியை தவிர அவருடைய குடும்பத்தை நாங்கள் பாதுகாத்தோம். கிழவியையும் மற்ற அனைத்து சமுதாயத்தையும் நாங்கள் அடியோடு அழித்து விட்டோம். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி மூழ்கடிக்கப்படுறாங்க, சாகடிக்கப்படுறாங்க, அழிக்கப்படுறாங்க. அவருடைய குடும்பமும் அவரும் மட்டும் தப்புது, அவருடைய மனைவியை தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணோம் என்று சொன்னா, அந்தர்னா அலைஹிம் மத்தரன். அவர்களுக்கு வானத்திலிருந்து கல்மாரியை நாங்கள் பொழிவித்தோம். கல்லு மலை தண்ணியா விழுறதுக்கு பதிலா கல்லா விழும். எப்படி இருக்கும்? அப்படி ஒரு 5 கிலோட கல்லொன்னு வந்து தலையில டொரண்டு விழுந்தா, சில நேரம் மலை துளி கூட பெருசா விழுற நேரத்துல ஒரு மாதிரி வேதனை வரும். உணர்ந்து இருக்கிறீங்களா? வேகமா நீங்க பைக்ல போற நேரத்துல மலை துளி வேகமா விழுந்தா அது ஒரு நோவினையை தரும். இது கல்லா தலையில விழுதா, எங்க போவ, எங்க வச்சாலும் கல்லு வந்து விழுவே. அப்படி கல்லால் அவர்களுக்கு மழை பொழிவித்தோம். பல்லூர் கைஃபகான ஆகிபத்துல் முஜ்ரிமீன். அநியாயக்காரர்களுடைய முடிவு எவ்வாறு இருந்தது என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா. அந்த ஊருடைய கீழ்ப்பகுதியை மேல் பகுதியாக்கினோம், மேல் பகுதியை கீழ்ப்பகுதியாக்கினோம். அப்படி இப்படிக்கிற பூமி அப்படி பரட்டி விடுறான்ல. இப்படி கடுமையான பாவம், ஓரினை சேர்க்கை, விபச்சாரம், அனாச்சாரம், அட்டூழியம். ஓரினை சேர்க்கைக்காக அந்த மக்களை கேவலப்படுத்தி சொன்ன சீர்திருத்தவாதிகளையும் கேவலப்படுத்தி அலட்சியப்படுத்தி ஹிண்ட் அடிச்சு அவர்களை வெளியேற்ற நினைத்தார்களே, அந்த சமுதாயத்துக்கு வந்த தண்டனை. இதிலே நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். நாங்கள் இப்படி இருந்தால் எங்களுக்கும் தண்டனை வரும். அடுத்ததாக ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, பெருமை அடிக்கிறது. அவங்கள விட்ட ஆக்கல் இல்லைன்ற எண்ணம். அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான், ஃபஅம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்லி பிகைரில் ஹக்கி. எந்த நியாயமும் இல்லாமல், எந்த உரிய காரணமும் தக்க காரணமும் இல்லாமல் பெருமை அடித்தார்கள். பூமியில் குழப்பம் செய்து கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். கேட்டார்கள், வகாலு மன் அஷத்து மின்னா குவத்தன். எங்களை விட பலசாலிகள் யாரு அப்படி கேட்டானோ. எங்களை விட திரகத்தரமான உடல் உள்ளவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் யார்தான் இருக்கிறாங்க அப்படி கேட்டாங்களா. அல்லாஹ் சொல்ற பதில பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், மன் அவலம் யரவ் அன்னல்லாஹ் அல்லதி ஹலகஹும் வ அஷத்து மின்ஹும் குவா. அவர்கள் சிந்திக்கவில்லையா, இந்த பலசாலிகளை படைத்த இறைவன் அல்லாஹ் தஆலா அவர்களை விட பலசாலி என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லையா? ரிப்ளை அல்லாஹ் கொடுக்கிற மாதிரி பாருங்க. கவுண்டர் அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்டா, நீங்க பலசாலியோ, உங்களை படைச்சப்ப நாங்க எவ்வளவு பலசாலியா இருப்போம், அது நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படி கேட்டு, வகானு பி ஆயாத்தினா யஜ்ஹதூன். அவர்கள் நம்முடைய வசனங்களில் கேலி செய்பவர்களாக, சதி செய்பவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன பண்ணாருண்டா, ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரம் ஃபீ அய்யாமின் நஸஹாத்.
கெட்ட நாட்களில் அவர்களுக்கு அல்லாஹ் கடுமையான ஒரு காற்றை அனுப்புகிறான். காத்து உழுது வந்து காத்து தொடர்ச்சியா வந்து அவர்களுக்கு காத்து உழுந்து கொண்டே இருக்குது தொடர்ச்சியா. கெட்ட நாட்கள் என்ற அல்லாஹ் கெட்ட நாட்கள் நல்ல நாள் கெட்ட நாள் இருக்குதுன்னு விளங்காதீங்க. இந்த கெட்ட நாள் எப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலிம் வ சமானியத அய்யாம். 8 பகலும் 7 இரவும் தொடர்ச்சியாக இந்த காத்து. அப்போ ஒரு நாள் என்றது இல்ல, ஒரு நாள் கெட்ட நாள் என்று அல்லாஹ் சொல்லல. 8 பகலும் 8 இரவும் 7 பகலும் தொடர்ச்சியாக இந்த கெட்ட நாட்களாக அவர்களுக்கு ஆவிச்சுன்னு சொன்னா அந்த ஊருக்கே அந்த கெட்ட விஷயம் வந்து இறங்குது. ஊருக்கே கெட்டது தானே. ஒருத்தருக்கு ஒரு நாள் கெட்ட நாளாக இருக்கும், இன்னொருவருக்கு நல்ல நாளாக இருக்கும். குறிப்பிட்ட ஒரு நாள் கெட்ட நாள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா சிலவங்களுக்கு நல்ல நாள், சிலவங்களுக்கு கெட்ட நாள். எல்லாருக்கும் கெட்ட நாளா இருந்தா அது கெட்ட நாள் என்று சொல்லலாமா இல்லையா? இந்த ஊர்வாசிகள் எல்லாருக்குமே கெட்ட நாளாக அல்லாஹ் ஆக்குறான். அவர்கள் தண்டனையை அனுபவித்தார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரி கடுமையான பனிஷ்மெண்ட். இப்ப ஒவ்வொரு காரணங்களுக்காக சமுதாயங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த காரணங்களுடைய தொகுப்புகளாக நமது சமுதாயம் இன்று இருக்குதா இல்லையா? ஓரினை சேர்க்கை நமது சமுதாயத்தில் இருக்குதா இல்லையா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களிடம் இந்த பாவம் இருக்குதா இல்லையா? அளவு நிறுவையில மோசடி இருக்குதா இல்லையா? விபச்சாரம் செய்கிறார்களா இல்லையா? மக்களை வந்து ரவுடித்தனம் பண்ணி மிரட்டுறாங்களா இல்லையா? சர்வாதிகாரம் பண்றாங்களா இல்லையா? எல்லா பாவங்களிலும் ஒட்டுமொத்த தொகுப்பாக இன்று உலகத்திலே எல்லா நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அநியாயங்கள் மேலோங்கி கொண்டிருக்கிறது. தடுக்கக்கூடிய சக்திகள் குறைவாக இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறது. அல்லாஹ் அழிக்க கூடாது. அப்ப அல்லாஹ்வோட விதிபடிதான் அல்லாஹ் செய்யறான். நீங்க தடுப்பீர்கள் என்றால் அல்லாஹ் அழிக்க மாட்டான். வருதண்டா வேற வேற விஷயங்கள் தடுக்கல்ல ஒழுங்கா நாங்கள் இந்த தாவாவை பண்ணவும் இல்லை. நாங்க என்ன நினைக்கிறோம், மார்க்கத்தை மட்டும் இந்த மாதிரி சொல்லிட்டு போனா சரியான நினைக்கிறோம். நல்லதை மட்டும் பேசுங்க, தீமையை தடுக்காதீங்கன்னு நினைக்கிறோம். தீமையை தடுக்கலையா நல்லதை பேசுறதுக்கு ஒருத்தன் இருக்க மாட்டான். நல்லதை பேசுறதுக்கு எல்லாம் ஆள வைக்க மாட்டான். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எல்லாம் அழிச்சிருவான். தீமையை தடுக்காட்டிதான் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட பேரழிவுகள் ஏற்படுவதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார். அதனால அல்லாஹ் கருணையாளன் இல்லை என்றது விளங்கக்கூடாது. அல்லாஹ் கருணை மிக்கவன். மனுஷன் ஒழுங்க மனுஷன் ஐயங்கணும். மனுஷன் என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை மறந்து வரம்பு மீறி மனுஷன் எழுப்புற நேரத்துல அல்லாஹ் அடியோடு அழிச்சு விடுறான், அட்ரஸ் இல்லாமல் ஆக்குறான். அப்ப இதை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எதிலே எல்லாம் கருணையை செலுத்துவானோ, கருணை காட்டுவதாக சொல்கிறானோ அந்த காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். எதிலே எல்லாம் அல்லாஹ் கோபத்தை இறக்குவான் என்று சொல்றானோ அந்த காரியங்களை விட்டு நாங்கள் விலக வேண்டும். இன்று பெருசா நாங்கள் நினைக்கிறோம் இல்ல, அல்லாஹ் சாதாரணமா கருணை காட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. மனுஷனுக்கு கருணை காட்டினா அல்லாஹ் கருணை காட்டுன்றான். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கருணை காட்டிக்கோங்க, அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சிறுக்கு இல்லாமல் வாருங்கள், மறுமையிலே பூமி அளவுக்கு பாவம் இருந்தாலும் நான் மன்னித்து விடுகிறேன். அல்லாஹ் கருணை காட்டுறான். ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணி கொடுக்கிறான். அதற்காக அந்த விபச்சாரியை எல்லாம் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவதாக அல்லாஹ் சொல்றான். தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட அடியார்களே இஸ்திக்ஃபார் செஞ்சு திரும்பி வாங்க, நான் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ்வுடைய கருணை இறங்கி அல்லாஹ் மக்களை மன்னிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கேட்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் பல கருணை வரக்கூடிய வாசல்கள் இருக்கிறது, அவற்றிலே நாங்கள் அலட்சியமாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கோபம் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது, அவற்றில் முழு மூச்சாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். என்ன பண்றோம்? அல்லாஹ்வுடைய கோபத்தை எடுப்பதற்காக நாங்கள் என்ன செய்யறோம்? கொலை செய்யறோம், மக்களை அநியாயம் பண்றோம், சூழ்ச்சி செய்யறோம். அல்லாஹ்வோட கோபம் இறங்கும். யாராவது ஒருத்தன் ஒரு மூமினை கொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டினால் அவனை வந்து அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான் என்றான். அல்லாஹ் அந்த மூமினை யாராவது ஒருத்தன் வேணுமென்றே கொல்லுவான் என்று சொன்னா அவனை மன்னிக்க மாட்டேன்றான். அல்லாஹ் நரகத்துக்குரிய பாவம் என்று அல்லாஹ் சொல்றான். இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் கொலைகள் சர்வ சாதாரணமா நடக்குதா இல்லையா? எத்தனை முஸ்லிம்கள் ஜிஹாத் என்ற பேரில் ஜிஹாத் படை என்ற பெயரில் ஒவ்வொரு முஸ்லிம் ஆளுக்காளுக்கு கொண்டாங்க. எத்தனை பேர்? எந்த இடத்துல எடுத்து காட்டணும்? கொழும்புல எத்தனை இடத்துல எடுத்து காட்டணும்? எல்லா இடத்துலயும் கொலை. அதனால் அல்லாஹ்வுடைய அழிவுகள் கோபங்கள் இறங்குகிறது. இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், பித்அத் செய்பவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் இறங்குகிறது. பித்அத் செய்வதற்கு மார்க்கத்தில் இல்லாத கொடுக்கிறாரு,
களம் அமைச்சு கொடுக்கிறாரு. இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் இறங்குது. லானத்னா என்ன அர்த்தம்? லானத்னா அல்லாஹ்வோட கோபம் இறங்குதுன்னு அர்த்தம். அல்லாஹ் கோபப்படுறான் என்று அர்த்தம். லானல்லாஹ் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித். நபிமார்களுடைய வணக்கத்தலங்களை அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றினார்களே அந்த யஹூதி நசாராக்களுக்கு லானத் உண்டாகட்டும். இன்றைக்கு எங்க சமுதாயத்தில் நடக்குது. கபறுகள், ஜியாரங்கள், தர்காக்கள் எந்த இடங்களில் எல்லாம் அழிக்கப்படாமல் ஒழிக்கப்படாமல் தொடர்ச்சியாக இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிக் கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் சாதாரண வீட்டு விஷயங்களை கூட எங்களோட பெண்கள் நல்லா நடக்கிறாங்களா? பெண்கள் மக்களோட தன்னுடைய கணவரோட நல்ல மாதிரி நடந்து கொள்றாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உரைத்துன் நஹார ஃபைதா அக்ஸரு அஹ்லு அன்னிசா. நரகம் காட்டப்படுகிறது, நரகத்தை நான் பார்க்கிறேன், அதிலே பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். யக்ஃபுர்ன அவர்கள் நிராகரித்தவர்கள். அவ கேட்கிறாங்க, கீழ அயக்ஃபுர்ன பில்லா, நாங்கள் அல்லாஹ்வையா நிராகரிக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யக்ஃபுர்னல் அஷீர, நீங்கள் உங்களுடைய கணவர்களை நிராகரிக்கிறீர்கள். மறுமையிலே நரகத்துக்கு போகக்கூடிய தண்டனை இந்த உலகத்தை விட பெரிய தண்டனையா இல்லையா? வல் ஆகிரத்து, மறுமையுடைய தண்டனை தான் கடுமையான தண்டனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எத்தனை பெண்கள் தன்னுடைய கணவர்களுக்கு நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள். எல்லாத்தையும் பண்ணாலும் ஒரே வீட்டுல பிரச்சனை, கணவர்களோட ஒத்துமையாக இருக்கிறது இல்ல, நன்றி செலுத்துறது இல்ல. நன்றி கெட்டதனமா நடக்கிறது தான் இந்த நிராகரிப்பு என்பது. நன்றி கெட்டதனமா நடக்கிறது. ஏதாவது செஞ்சிருப்பா, வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு இவளுக்காக பாடுபட்டு காலம் முழுக்க செஞ்சிருப்பா. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இலா ஹிதா உன்ன லவ் அஹ்சனத் அஹ்சன்த இலா ஹிதா உன்ன தஹ்ர, காலம் முழுக்க உங்களுக்கு நல்லதை செஞ்சாலும் சும்மா ராய்த்து மின்க செய்யன், ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னா காலத் மா ராய்த்து மின்க ஹைரன் கத்து, ஒரு நாள் நல்லதை கண்டதே இல்ல இப்படின்னு சொல்றீங்களே, இதை விட ஒரு நன்றி கெட்டதனம் இருக்குமா? நிறைய குடும்பங்கள் ஒத்துமையா வாழ்றாங்களே இல்ல, அப்படி சும்மா ஃபார்மாலிட்டிக்காக காட்டிக்கொள்ள, நாங்க இத்தனை இவர் தான் கணவர், இவர் தான் பொண்டாட்டி, நாங்க சந்தோஷம், அப்படி வெளிப்படையா ஒரு பிக்சர் காட்டுறாங்க. உள்ளுக்குள்ள 1000 சண்டை. விஷயத்தை துருவி ஆராய்ஞ்சா நாறுது. முஸ்லிம்களா இப்படி வாழ்றாங்கன்னு நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம்? அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள பிரச்சனைகள். விட்டு கொடுக்கிற மனப்பான்பு இல்ல, கணவரை மதிக்கிற மனப்பான்பு இல்ல. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், அவள் என்ன செய்யறா, இவன் என்ன செய்யறான், அவளோட கதையை தூக்கி இங்க சொல்றது, இவளோட கதையை தூக்கி அங்க சொல்றது, தன்னுடைய கணவனுக்கு அடுத்த வீட்டுக்காரன் விஷயங்களை பார்த்து கணவனை மாடல் பண்றது, கம்பேர் பண்றது, அவன் வசதியை பார்த்து இவங்க வசதியாக பாக்குறது, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். பெட்ரூமுக்கு ஏசி போடலன்னு டிவோர்ஸ் போட கேஸ் சொல்லுங்க தெரியுமா? பெட்ரூமுக்கு ஏசி போடலன்னு சொல்லி கணவனை விவாகரத்து சென்று செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஒத்துமையா இல்ல. வாழ்க்கை என்பது அன்புல தாங்க வாழ்க்கோடும். ஆசை 30 நாள், மோகம் 60 நாள் என்று சொல்லுவாங்களே, 91வது நாள்ல ஃபைட் ஸ்டார்ட் ஆகுமா? கண்ணே பெண்ணே மணியே பொண்ணே என்று கொண்டு ஒரு 3 மாசம் ஓட்டுவான் வண்டிய. அதுக்கு பிறகு இவங்களுக்கு அவங்களுக்கு சாதாரணமாகிடுவாங்க. சாதாரணமாகின பிறகு எதனால் வாழ்க்கை ஓடும்? இவளுடைய அழகு காலாகாலத்துக்கும் இருக்குமா? பெண்ணுடைய அழகு காலாகாலத்துக்கும் தொடர்ச்சியா இருக்குமா? இருக்காது. அப்படி சதை போட்டுரும், அப்படி கொடுத்துருவா, இப்படி கொடுத்துருவா. இவருக்கு பாக்குறதுக்கு ஏதோமா இவருக்கு இருக்கும், அவளுக்கு இவரை பாக்குறதுக்கு ஏதோமா இருக்கும். கொஞ்சம் காலம் போன பிறகு ஆரம்பத்துல அது சமாளிச்சு கொள்வாங்க. ஓப்பனா ஃபேக்ட சொல்வதாக இருந்தா, கொஞ்ச நாள் போன உடனே வண்டி எப்படி ஓடணும் தெரியுமா? அன்புல, விட்டு கொடுப்புல, அந்த மரியாதையில, கண்ணியம் செலுத்துறதுல, ஒருவரை ஒருவர் அந்த மனிதாபிமானத்தோட நேசிக்கிறதுல, அதுலதான் வண்டி ஓடும். அந்த அன்பை எத்தனை பெண்கள் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை கணவர்கள் இல்லாமக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் நன்றி மறக்காதீங்க, நன்றி உணர்வோடு நடங்க. 1000 குறை இருக்கும், ஆணுக்கும் சொல்ற அல்லாஹ், பெண்களிடம் 1000 குறை இருக்கும், நல்லதொண்ட நினைச்சு திருப்தி அடைந்து கொள். அதே நேரத்தில் பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நன்றி உணர்வோடு நீ நடந்துக்கோ. உனக்கு ஒரு வாழ்க்கையை தந்தானா, உன்னை சீரழிக்காம வச்சானா, உன்னை மரியாதையா வச்சானா, அவன் வாழ்க்கையில நீ குறுக்கிடுற, அவனே அநியாயம் பண்ற, அவனுக்கு நிம்மதியா வாழ்வதற்கு நீ ஏன் தடையாக இருக்க வேண்டும்? சில வீடுகள்ல ரசூலா சொல்றாங்க, வீடுகளுக்கு போனா மனைவியை பார்த்தோன்னா அப்படி ஆறுதல் அடையணும் என்று, ஆறுதல் அடையக்கூடிய மாதிரியா இருக்கிறாங்க. வீட்டுக்கு போனா கடுப்பு தான், வீட்டுக்கு போன இவர்கிட்ட மூஞ்சில முடிச்சா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுமா? வாழ்க்கை அவ ஏதாவது பேச ஆரம்பிப்பாளா, இவருக்கு கடுப்பா இருக்கும். அடே அங்கதான் பெட்ரோல பிசினஸ் பண்ணி கரண்டு வந்தா ஓண்ட வாயை நீ திறந்து, இப்படிதான் நடக்குதுங்க. உண்மைதான் இது. ஏன் இப்படி நடந்து கொள்றீங்க? வாழ்க்கைன்ற பெரிய வாழ்க்கையா? குறிப்பிட்ட காலம், ஒரு 60 வருஷமா யாருக்காவது கேரண்டி பண்ண முடியுமா? அப்படி சுனாமி வந்தா பட்டண்டு இலங்கை வரைபடத்தில் அறவாசி காணாம போகுமா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில
என்ன நினைக்கிறாங்க? என்னமோ இவங்களை அப்படி இருக்கணுமா, இவங்களை தான் பார்க்கணுமா, இவங்களை விட்டா ஆக்கள் இல்லையா, நாங்க தான் இருந்து வாழ போறோமா? என்னங்க வாழ்க்கை இது? கணவனுடைய விஷயத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் பெண்களிடம் வர வேண்டும். மனைவியர்களுடைய விஷயத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் ஆண்களுக்கு வர வேண்டும். இவங்க என்ன நினைக்கிறேன்னா, ஆண்கள் நினைக்கிறது பொண்டாட்டி அடிமையா இருக்கணும் என்று சொல்லி, பொண்டாட்டி நினைக்கிறது மாப்பிள்ள வந்து அப்படியே ஏண்ட சீலைக்குள்ள அப்படி நான் கெட்டி வச்சிடணும், நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும், நான் வர சொன்னா வரணும், போ சொன்னா போகணும், அங்க போவாதன்னு அங்க போகாம வைக்கணும். இது என்னங்க வாழ்க்கை? இது வாழ்க்கையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கிற தௌஹீத்வாதிகளாக நாங்கள் இதை செய்ய முடியுமா? நாங்கள் இப்படி செய்யாமல் இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இறங்கும். அல்லாஹ்வுடைய கட்டளைங்க, கணவரை மதிச்சு நடக்கணும் என்றது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளையை மீறினதால பெண்களுக்கு ஆபத்து வருகிறது, ஆண்களுக்கும் ஆபத்து வருகிறது. இவனும் சீரழிஞ்சி இவனோட வாழ்ந்தா சரி வராதுன்னு இவன் ஹராத்தை தேடி போறான். அதுக்கு ஒரு ஒட்டுமொத்தமா சமுதாயம் அழிய போகுது. குடும்பங்கள் நாங்கள் முதலில் சீர்திருந்தியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் சமுதாயம் சீர்திருந்தும். சமுதாயம் சீர்திருந்தினால்தான் பாவங்கள் இல்லாமலாக்கப்படும், அநியாயங்கள் அட்டூழியங்கள் இல்லாமலாக்கப்படும், பாவங்கள் குறைக்கப்படும், தட்டி கேட்கக்கூடிய சக்திகள் எழும்பும். அப்படி எழும்பினால்தான் முன் சென்ற சமுதாயங்களுக்கு வந்த தண்டனைகள் எங்களுக்கு வராமல் இருக்கும். அது இல்லாத பட்சத்துல தொடர்ச்சியா தண்டனை வருதா நினைச்சுக்கோங்க, அல்லாஹ் அழிக்க நாடுறான். ஏற்கனவே சொன்ன இந்த காரணங்கள் இன்னும் சமுதாயத்தில் இருக்குது, அதனால் அழிவு வருகிறது. அப்படிப்பட்ட அழிவுகள் வருகின்ற நேரத்தில் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்தவர்களாக, அல்லாஹ்வை நினைத்தவர்களாக, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக, சதக்காக்கள் செய்தவர்களாக, கடைசி நேரத்தில் கூட அந்த உறுதியான கொள்கையுடன் இஸ்லாத்திலே மன்னிக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான கொள்கையுடன் மனதில் பதிய வைத்தவர்களாக, எங்களுடைய மக்களை காப்பாற்றுவதற்கு கிடைத்தால் காப்பாற்றி கொண்டு ஏண்டி அளவு சாவதான் போறோமே அப்படி கடலுக்கு போகாம காப்பாத்துறதுக்கு வசதி இருந்தா காப்பாத்தி கொண்டு அப்படிதான் இடையில போகுதா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற நிலையில் உறுதியான நம்பிக்கையோட இருந்து மரணிக்க வேண்டும். வர்ற நேரத்துல அல்லாஹ் போட்டு அடிச்சிட்டானே என்று நினைச்சது பட்டண்டு உசுறு போச்சுன்னு வைங்க, இவ்வளவு 25 வருஷம் 75 வருஷம் தௌஹீதுல இருந்து அர்த்தம் இல்லாம போயிட்டு அந்த கடைசி டைம்ல உள்ளம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அந்த டைம்ல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹ் நாடுறது தான் நடக்குது. கலிமாவுடன் நாங்கள் மரணித்தோம் என்று சொன்னா, அந்த கொள்கையுடன் நாங்கள் மரணித்தோம் என்று சொன்னா, அல்லாஹ் நாடுறது தான் நடந்துச்சு மரணித்தோம் என்று சொன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எங்களுக்கு மறுமை வாழ்க்கை தான் முக்கியம். அந்த வாழ்க்கைக்குரிய ஒரு களமாகத்தான் இந்த உலகத்தை நாங்கள் அமைச்சு கொள்ளணும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.